அப்ப டூயட் பாட மட்டும் ஆசை இருக்குது, முத்தா குடுத்துக்க மட்டும் ஆசை இருக்குதா? டூயட் ம். பாடும்போது ஏன் சார் நம்ம குழந்தைய பெத்துக்கூடாது? அப்ப அந்த ஆசைகள் நமக்கு இருக்குல்ல, அது இயற்கை தானே! உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது சொல்லுங்க. சொல்லாமா? இந்த மாரி சொல்லலாம் சார். பிரச்சனை இல்ல. ஐ அம் 37 இயர்ஸ் ஓல்ட். ஐ வொர்க் ஃபார் இன்னும் MNC மேரேஜ் கம்பெனி. வேணுமா வேணாமாங்கிற ஒரு ரிசர்ச்ல தான் இருக்கீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறத பிளான் பண்ணுவாங்க. கல்யாணத்தையே நீங்க ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல போட்டு இன்னும் ரிசர்ச்ல இருக்கீங்க. குழந்தை வந்து ஒரு 10 வயசுல உங்க ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க வச்சுக்கோங்க. ஆ. கூட வந்து எங்கள மாரி பிளான் பண்ணாத இருக்க பேரண்ட் வருவாங்கல்ல. ஆ. அப்ப அந்த குழந்தை பார்த்து என்ன சொல்லும்? ம். நம்ம அப்பாக்கு மட்டும் வெள்ளை முடி இருக்கு, வெள்ளை தாடி இருக்கு. ம். அந்த குழந்தையோட என்னோட ஃப்ரெண்டோட அப்பா எங்க இருக்காரே? ம். அப்படின்னு அந்த குழந்தை மனசுலயே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும். என் வயித்துல தலைகாணி வச்சு அத நானு கட்டிக்கின்னு அந்த கை கால்லாம் உதைச்சி எட்டி உதைக்கிற அனுபவத்தை பட்டு அழுது இருக்கேன் நான். ஓப்பனா சொல்லலாம், செக்ஸை தாண்டி என்ன இருக்கு? எந்த எமோஷனும் ஷேர் பண்ணல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அங்க போயிட்டு இருந்துட்டு வந்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஓ, நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க. எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல சார். மந்த்லி அந்த பிரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்றப்ப வீடியோலாம் எடுத்துட்டு போவேன் சார். ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். அது டபுள் காட்டும், அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போவேன் சார். ஆனா இருக்காது. அப்ப அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது எத்தனை பேர் இங்க அதை ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். கிரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா. இந்த வார தலைப்பு திட்டமிட்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வது சரி என்பதை சொல்லும் ஒரு கூட்டம். திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வதை எதிர்க்கும் ஒரு கூட்டம். எதனால இந்த குழந்தைய பிளான் பண்ணி பெத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து என்னோட கரியருக்காக ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தள்ளி போடணும்னு பிளான் பண்ணி? ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு அந்த மாதிரி தள்ளி போடல. செகண்ட் பேபிக்கு வந்து 3 இயர்ஸ் கம்பல்சரி தள்ளி போட்டிருந்தோம். சார் நான் வந்து லவ் மேரேஜ் 21ல ஆச்சு, இப்போ 29 ஆகுது சார். அப்போ தெரியாத வயசு, குழந்தை பெற்றுட்டே எப்படி வளர்க்க தெரியல, ஒரு செட்டில்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. 8 வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டி ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டு எனக்கு இன்னொரு பாப்பா இப்போ 4 மாசத்துல இருக்கான். எதனால திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சீங்க? வைகை புயல் வடிவேல் ஒரு டயலாக் சொல்லுவார் ஆக்சுவலி. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஒரு டயலாக் சொல்லுவார் சார். அந்த பர்டிகுலர் டயலாக் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். பேசிக்லி நான் வந்து ஐம் அ ரிசர்ச்சர், ஐம் அ டாக்டரேட் இன் பயோடெக்னாலஜி, ஐம் அ ரிசர்ச்சர். அந்த ஒரு கியூரியாசிட்டியில் லைக் நான் நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஒன்று வந்து எமோஷனல் பிளானிங், ஃபிசிக்கல் பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். எமோஷனல் பிளானிங், பிசிக்கல் பிளானிங், ஃபினான்ஷியல் பிளானிங். இதுல எந்த பிளான் பண்ணி நீங்க தள்ளி போட்டீங்க? இது மூணுக்குமா இல்ல இதுல முக்கியமா ஆக்சுவலி ஃபினான்ஷியல்? வந்து நான் அன்மேரிட் சார். Okay. ஓகே. அதுதான் சொல்றேன் நான். அதுதான் நான் ஆரம்பத்துல நான் இல்ல சொன்னது. நீங்க எதனாலும் அன்மேரிடுங்கிறத இல்ல சொல்றேன். அன்மேரிடுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு இப்ப ஃபேமிலியா பிளான் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த மேரேஜ் பிளான போலாமா வேணாமான்னு வருஷக்கணக்கா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போனாலும் வந்து கிட்டுக்கு போலாமா பிளான் பண்ணலாமா அது ஒரு ரிசர்ச்சாவே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆக்சுவலி. சரி, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது சொல்லுங்க. சொல்லாமா? இந்த மாதிரி சொல்லலாம் சார். பிரச்சனை இல்லை. ஐ அம் 37 இயர்ஸ் ஓல்ட். ஐ வொர்க் ஃபார் இன்னும் MNC மேரேஜ் கம்பெனி. வேணுமா வேணாமாங்கிற ஒரு ரிசர்ச்ல தான் இருக்கீங்க. ஆமா. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிறத பிளான் பண்ணுவாங்க. கல்யாணத்தையே நீங்க ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல போட்டு இன்னும் ரிசர்ச்ல இருக்கீங்க. குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது சரின்னு ஏன் முடிவுக்கு வந்தீங்க? பேபி பிளானிங் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஏன் பிளான் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் காரணம். கல்யாணம் பண்றதே வந்து ஆக்சுவலா ஒரு கிரெடிட் இண்டஸ்ட்ரி தான் அது. அப்புறம் கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு 6 o'clock சொந்த பந்தமெல்லாம் போயிடுறாங்க. அடுத்த டே 1 ஸ்டார்ட் பண்றோம்ல, அன்னைக்கு வந்து எங்க கிட்ட ப்ளூ பிரிண்டே இல்ல. ப்ளூ பிரிண்டா? எஸ், அந்த லைஃபோட ப்ளூ கத்தி பிரிண்ட் போட மாதிரி பேசுறீங்களாமா? என்ன பண்றோம், என்ன பண்ணணும்னே தெரியாது. என்ன பண்றோம்னே தெரியாது. அண்ட் வந்தாங்க, கல்யாணத்தை கட்டி வச்சாங்க, சாப்பிட்டாங்க, அரிசியை போட்டாங்க, கிளம்பி அது போயிட்டாங்க. ஒரு 1 டே செரமனி தான். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்லாம் எங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நாங்கள் ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணலாம். இப்போ நான் ட்ரிச்சியில் இருந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சென்னை வந்தேன். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக வேறையாக இருக்குது. என்னால் ஒரு சின்ன ஊரில் நான் ஸ்பெண்ட் பண்ண மணியோ அல்லது நான் பிளான் பண்ண லைஃபையோ விட சென்னையில் எனக்கு எல்லாமே வந்து இது புது சிலபஸாக இருக்குது. எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மின்றத நான் சென்னையில் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1 year ஆகுது. நீங்க குழந்தைய தள்ளி போட்டதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி நகரணும். திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வது ஏன்? ஒரு பெண்ணா நான் வந்து யோசிக்கிறது வந்து 3 விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐ மேரிட். என்னோட இணையர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபிசிக்கலி ஐ ஹவ் டு பிளான். ஸோ ஐம் ஸ்டார்டட் டூயிங் எக்ஸசைசஸ், டயட்டிங், எவ்ரி திங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மென்டலி ஐ ஹவ் டு ப்ரிப்பேர்ட். ஸோ 2 பேருமே யோகா பண்ணுவோம், ட்ரெக்கிங் போவோம்.
நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் 2 பேருமே. ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் சார். 3rd வந்து ஃபினான்ஷியல். இதெல்லாம் உங்களை பிசிக்கலா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. எக்ஸாமுக்கு நம்ம படிச்சு பரீட்சை எழுதுற மாதிரி நாட் அபவுட் எக்ஸாம், இட்ஸ் ஃபார் மை என்னோட ஓன் திங்காக பண்ணுறது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ணணும், வீடு பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறேன். அடுத்து இன்னொரு ஃபேஸ் போகிறதுக்கு நான் ஐ ஹேவ் டு கெட் ரெடி இல்லை. ஓகே. இப்போ ஃபிசிக்கல் பிளானிங்கா, ட்ரெக்கிங், யோகா, எக்ஸசைஸ் இதெல்லாம் தயார்படுத்திட்டீங்க. அடுத்த ஃபேஸ் வந்து படிக்கிறத ஆரம்பிச்சிட்டீங்க. குழந்தைய ஒரு அறிவாளியா படிக்கிறதுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்து என்ன தயார்படுத்திக்கிறீங்க? எவ்வளவு வருஷம் எடுத்துக்க போறீங்க? இப்போதைக்கு பிளான் சொன்னால் மேபி 1 or 2 years இன்னும் எடுத்துப்போம். நாங்க ஃபினான்ஷியலா பொருளாதார உயர்வு அடையணும். அதுக்கப்புறம் நாங்க வந்து உடல் ரீதியான ஒரு தயாராகணும். இந்த சொசைட்டிக்கும் எங்களை குழந்தைய ரெஸ்பான்சிபிளா வளர்க்கணும்னா எங்களுக்கே அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கத்துக்கணுங்கிறாங்க. ஓகே. அப்ப டூயட் பாட மட்டும் ஆசை இருக்குது, முத்தா கொடுத்துக்க மட்டும் ஆசை இருக்குதா? டூயட் பாடும்போது ஏன் சார் நம்ம குழந்தைய பெற்றுக்கூடாது? அப்போ அந்த ஆசைகள் நமக்கு இருக்குல்ல, அது இயற்கை தானே. இப்போ நான்லாம் எனக்கு வந்து கூட பிறந்தவங்க 8 பேர்னு சொன்னா என் பையனே கிண்டல் பண்ணுவான். அம்மா 8 பேராம்மா பெத்துது ஆயா? ஆமா பெத்துது. ஆனா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா? கடவுள் கொடுத்த வரம்னு வாங்க. கடவுள் கொடுத்தா ஏன் நான் பெத்துக்கினேன், அதை நம்ம கேலி செய்வோம். ஆனா நான் என்ன சொல்றேன், அதுதான் உண்மை. ஒரு பஸ்ல போகும்போது, வண்டியில போகும்போது அங்கங்க கருத்தரிக்கும் மையம், கருத்தரிக்கும் மையம், என்னையா இது? குழந்தைன்றது ஒரு சாதாரணமா வர வேண்டிய விஷயம். அவங்க என்ன பண்றாங்க, இது குழந்தை இல்லைன்னு போய் மாட்டிக்குது. ஏன்னா குழந்தை பிறக்கல. அப்ப எடு. அப்ப அந்த காலத்துல அந்த அணுக்கள் எவ்வளவு இருந்தது, போச்சு, வந்தது இல்ல. நம்ம ஆயா தாத்தாலாம் அப்படி இல்ல. ஆனா அப்படி இருக்கும் பொழுது இப்ப வந்து அந்த குரோமோசோம்கள் நான் உள்ள செலுத்துறேன்றது அடுத்த வந்து எடுத்து நமக்கு செலுத்துறது வேணாம். பழைய மாதிரியே இருங்க. சந்தோஷமா கால நேரத்துக்கு நீ குழந்தைய பெத்துக்கோ, தானா பிறக்கும். உனக்கு எதுக்கா கருத்தரிக்க மையா அங்கங்க? அதுக்கு காரணம் குறிப்பிட்ட வயசுல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு வீடு வந்துடுச்சியா, எல்லாம் வந்துடுச்சு. எனக்கு 3 வீடு இருக்குதுயா, 3 கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. யோ உனக்கு மெயினானது இல்லையா? அந்த நேரத்துல குழந்தைய பெத்துக்கங்க. பெத்துக்கோங்க. லேட்டா பெத்துக்கிட்டா வளர்க்க முடியாம இப்போ சிரமப்படுவீங்கன்னு சார் சொல்றீங்க. ஆபீசர் ஆகணும்னு படிக்கிறானுங்க, உழுந்து உழுந்து படிக்கிறானுங்க. நீ கிளர்க்கா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்கினா நீ ஆபீசர் ஆகும்போது உனக்கு ஒரு 10 வயசு பையன் இருப்பான். நீ பரீட்சை எழுதியா? எழுதினா இது இந்த பரீட்சையை முதல்ல எழுதியா? இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீ வந்து குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்றாங்களா, அடுத்த ஸ்டெப் குழந்தைய பெத்துக்கோ. என்ன இருக்கு புரியுறது? சார் உடனே குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது தனக்கு கடமை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார்? எனக்கு ஒரு குழந்தை என்ன வயசாகுது சார்? 4 வயசு சார். எவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிட்டீங்க? எனக்கு 42 வயசுல கல்யாணம் இருந்தது. லேட் மேரேஜ் தான். லேட் மேரேஜ். ஓகே. நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது லேட்டா இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதையும் நீங்க லேட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 27 வயசுல ஒரு பொண்ணு, 32 வயசுல ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ அவங்க பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணும்போதே என்ன ஆகும், ஆல்ரெடி அவங்க 27 வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. அதாவது செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும்னு 27 வயசு வரைக்கும் தள்ளி போட்டுற கல்யாணத்தை குழந்தை பிறக்கிறதையும் லேட் பண்ணாங்கன்னா, 35 வயசுல அவங்களுக்கு பிறந்ததுன்னா ஸ்கூல் எத்தனை வயசுல கொண்டு போய் சேர்ப்பாங்க? அவங்க அப்பாவுக்கு 40 வயசு ஆயிடும். குழந்தை வந்து ஒரு 10 வயசுல அவங்க ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க வச்சுக்கோங்க. கூட வந்து எங்களை மாதிரி பிளான் பண்ணாத இருக்க பேரண்ட் வருவாங்கல்ல. அப்ப அந்த குழந்தை பார்த்து என்ன சொல்லும், நம்ம அப்பாவுக்கு மட்டும் வெள்ளை முடி இருக்கு, வெள்ளை தாடி இருக்கு, அந்த குழந்தையோட என்னோட ஃப்ரெண்டோட அப்பா எங்க இருக்காரே அப்படின்னு அந்த குழந்தை மனசுலயே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். வீட்டுல வந்து கேட்பாங்க, நீங்க ஏப்பா இப்படி ஏஜ் அப்பா மாதிரி இல்லையே, நீங்க தாத்தா மாதிரி இருக்கீங்களேன்னு. இல்ல வெள்ள முடிக்காக குழந்தை பெத்துக்கணுமா, இல்ல அவங்க வாழ்க்கையை வாழ்க்கைக்கு இல்ல, இது வாழ்க்கையில ஒரு அங்கம் சார். இங்க குழந்தை பிறக்கும் போதும் அதை நல்லபடியா வளர்க்கணும்ன்றாங்களே, அந்த குழந்தை மனசு நோகடிக்காமையும் வளர்க்கணும்ல. ஸ்கூலுக்கு நான் தான் கொண்டு போய் விடுறேன் குழந்தைய. அவன் என்ன அப்பா தான் கூப்பிடுவான், என்ன மாதிரி இருக்கிற ஆளை தாத்தா தான் கூப்பிடுறான். அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏர்லியரா மேரேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்க ஏர்லியராவே நீங்க குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா இன்னும் அந்த குழந்தையோட நீங்க அதிக நாள் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குமேன்னு கேக்குறாங்க. முதல்ல அவங்க லைஃப் நல்லா வாழணும், கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அனுபவிச்சு திருப்தி ஆயிட்ட பிறகு 2 பேருமே யோசனை பண்ணணும். சரி அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு யோசனை பண்ணாதான் அது நல்லா இருக்கும், கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. முதல்ல நாங்க வாழ்ந்து எங்க சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், அப்புறமா குழந்தைய பெத்துக்கிட்டு உனக்கு வந்து எல்லாத்தையும் செய்யறோம். சொல்லுங்க சார். பேபி வந்து பிளான் பண்ணி பெற்றுக்கணுன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்ன்றது செகண்டரி தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் பாண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகணும். அந்த 2 பேருக்குள்ள ஒரு அஷ்யூரிட்டி இருக்கணும். நான் உன் கூட தான் நான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட சேர்ந்து நான் போராட ரெடி அப்படின்றத தாட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேபி நல்லாவே இருக்கும். எங்களுக்கு 6 மந்த்ல பேபி இருக்காங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ரிலேட்டிவா இருந்தோம், ஃப்ரெண்ட் ஆனோம், லவ் பண்ணோம், அப்புறம் கல்யாணம் பண்ணோம். அதனால சீக்கிரமா பெத்துக்கிட்டோம். அப்ப நீங்க இந்த பக்கத்துல அந்த உட்காரணும், எல்லாமே உங்களுக்கு இயற்கையா நடந்து. இல்ல சார், இப்போ என் குழந்தை வந்து எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனோம், எங்கேயாச்சும் போனோம்னா கூட எனக்கு வந்து கார்ல போனால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அந்த மாதிரி போக முடியல. அதனால நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், இது இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி போட்டுருக்கலாமா அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா எமோஷன்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஷேர் ஆகணும்.
சார் இல்லை சார், எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை வந்தது இந்த பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா. நான் இவரை கவனிக்க முடியல, இவர் வந்து எனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல, குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்துடும். இவனுக்கு நம்ம பிடிக்கலையோ, ஒரு பாப்பா தான் பிடிச்சிருக்கோ, ஒரு நம்ம மாறிட்டோமோ, நம்ம அசிங்கமா இருக்கோமோ, எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. லவ் மேரேஜ் பண்ணும்போது ஓகே, இவன் அப்பெல்லாம் நம்மள அப்படி பண்ணியிருக்கிறான், நல்லா கவனிச்சிருக்கிறான், மேபி பாப்பாவால அந்த அந்த ப்ரியாரிட்டி போது போல இருக்கு நான் நினச்சிக்கிட்டேன். இன்கேஸ் இது வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜில் இது நடந்ததுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் சார். மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கல, அப்படியே ஒரு மாதிரி பேசி பெரிய ட்ராமாவே ஆயிடும். நாங்க ஃபீல் பண்றோம். இப்போ அவங்க சொல்றாங்க லவ் பண்ண எனக்கு குழந்தை பஞ்சிச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் நத்திங். அவங்க லவ்வோட gift சார் அது. அந்த குழந்தைய பார்க்கும்போது டேய் அது ஒன்ன மாதிரியே இருக்குடா, ஏய் இது அவ்வளோ மாதிரியே இருக்கு, அவ்வளோ மாதிரியே இருக்கு அப்படி சொல்லும்போது அது ஒன்று சொல்லுவாங்க. இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல குழந்தை பிறந்து வளர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அப்பா அம்மாக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது உங்க அப்பாட்ட அதை சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, நீ சொன்னாதான் அவ கேட்பா. அந்த குழந்தை ஒரு கேட்வேவா இருக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இவங்க தான் இவங்க மனசளவில் இவங்களை மெச்சூரிட்டியாக கொண்டு வரணுமே தவிர குழந்தைய ஒரு காரணமா சொல்றாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க, அந்த டக்குன்னு கல்யாணம் பண்ண உடனே அந்த 3 மாசத்துக்குள்ள அவங்களுக்குள்ள என்னதான் இருக்கு, ஓப்பனா சொல்லலாம் செக்ஸை தாண்டி என்ன இருக்கு, எந்த எமோஷனும் ஷேர் பண்ணல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அங்க போயிட்டு இருந்துட்டு வந்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. ஓ, நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க. நாங்க வந்து ஏற்கனவே பழகி கல்யாணம் பண்ணதுனால எங்க வாழ்க்கை புரிதலோட இருக்கு. அதனால அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாரா பொறுமையா பொறுமையா குழந்தை பண்றது பெத்துக்க நல்லது. சொல்ல அட்லீஸ்ட் வரீங்க. ஒரு 1 இயர் ஆச்சு தள்ளி போட்டு பண்றது நல்லதுன்னு சொல்றேன் சார். இவங்கள மாதிரியே நானும் யோசிச்சேன். ஒரு 1 இயர் போஸ்ட்போன் பண்ணலாம், நம்ம லைஃப்ல கொஞ்சம் எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் வரும் அப்படிலாம் நினைச்சு பண்ணேன். 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தையே பிறந்தது. அந்த 10 வருஷம் நான் எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி இருப்பேன். நானும் என் கணவரும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்தோம். அந்த குரோமோசோம் அனாலிசிஸ் அப்படின்றது தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கும் போயிட்டு வந்தோம். இதுக்கு மேல எங்களுக்கு குழந்தைன்ற வரம் இல்லைன்னு நினைச்சு விடும்போது அது எப்படி தானா கன்சீவ் ஆகி இன்னைக்கு என் டாக்டர் பிஹெச்டி பண்றா சார். ஆனா பாத்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ற அத்தனை பேரும் அடுத்த ஜெனரேஷன், அதாவது அவங்க பேரன் பேத்தியை கொஞ்சற ஸ்டேஜ்ல என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. இந்த 25 பேரால தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஐவிஎஃப் சென்டரு ஒரு சாதாரண கிளினிக் மாதிரி ஓப்பன் ஆகியிருக்கு. அதுக்கு காரணம் இந்த 25 பேர் தான் சார் நான் சொல்லுவேன். திட்டமிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வது தேவையில்லை அப்படின்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆச்சு சார். ஸோ அவங்க எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல சார். மந்த்லி அந்த ப்ரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்ணுறப்ப வீடியோலாம் எடுத்துகிட்டு போவேன் சார், ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். அது டபுள் காட்டும், அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போவேன் சார். ஆனால் இருக்காது. அப்போ அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது எத்தனை பேர் இங்கே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார். அந்த கிட் அத்தனையுமே இப்போ என் பீரோ போனால் என் ட்ரெஸ் கடையில் வச்சுருக்கேன் சார். ஒரு 12 கிட்டு 15 கிட் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்ப ஒவ்வொரு கிட்லையும் அந்த ஒரு லைன் இருக்கும். அது பார்க்குறப்ப அவ்வளோ கன்ஃபியூஷன். அது எத்தனை பேருக்கு இங்கே புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அது நேச்சராக ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது ஒரு லவ்வால் 2 பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கால நடக்கிற ஒரு விஷயம். அதை ஏன் இவங்க ப்ளூ பிரிண்ட், ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல சார். கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தைய பெத்தாச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து நம்ம படிக்க வைக்கிறது வழக்கில் 2வது விஷயம். ஒருவேளை குழந்தை பிறந்து 1 வருஷமோ 2 வருஷத்துலையோ அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக தான் இருக்கும். குழந்தைக்காகியே விலக முடியாமல் இருப்பாங்க. ஒருவேளை குழந்தை இருக்கிறனால பரவாயில்ல வந்து பிரிஞ்சு போகிறேன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கடைசி சிங்கிள் பேரண்டாக இருக்கணும். இப்போ கடைசி பாதிக்கப்பட குழந்தை தான் பாதிக்கப்படும், பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட மாட்டாங்க. கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. 9 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, இப்போ வரைக்குமே இல்லை. கன்சீவா இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனவேதனை பட்டிருக்கேன். என்னை அதிகமாக நோக்கடிச்சிருக்காங்க, மலடின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த வலியெல்லாம் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். 40 கார்டுக்கு மேலே நான் வந்து வச்சு செக் பண்ணி அதை பார்த்துட்டு பாத்ரூமில் உட்காந்து அழுவேன். எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், நம்ம எப்போ வாரிசு பெற்றுக்க முடியும். ஏன்னா எனக்கு வயசு ஆகிட்டே இருக்கு. எங்கள் வீட்டுக்காருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு குழந்தை பிறக்கலை. என் வயத்துல தலைகாணி வச்சு அதை நான் கட்டிக்கின்னு அந்த கை கால்லாம் உதச்சி எட்டி உதைக்கிற அனுபவத்தை பட்டு அழுது இருக்கேன் நான். அது உணர்வா நான் வந்து தலைகாணியை பார்க்கல, அது ஒரு குழந்தையா தானே பார்த்தேன். எல்லா விதமான இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அதற்கு சாத்தியம் நான் எல்லாமே பார்த்துட்டேன், ஃபுல் செக்அப் பண்ணிட்டேன். எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, உனக்கு பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, கன்சீவ் ஆகணும், இந்த வயிற்ற சாட்சின்னு நடக்கணும், நடந்து போகணும், அந்த குழந்தை எட்டி உதைக்கணும், அதை பெத்துக்கும் போது பக்கத்துல இருந்து அப்படி திரும்பி பார்க்கணும். அந்த வலியோட அந்த குழந்தைய பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுதான் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். 100,000 நகை மாட்டின்னு போனாலும் உனக்கு குழந்தை இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்பாங்க. நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பிறக்காதுன்னு சொல்லிட்டீங்கன்னா
என்ன பண்ண போறீங்க? சொசைட்டி வந்து என்ன வேணாலும் சொல்லும். உங்கள என்ன வேணாலும் தாக்குவாங்க. நீங்க மலடின்னுவாங்க, உங்களுக்கு வந்துட்டு பிளானிங் சரியில்லன்னுவாங்க, நீங்க மேரேஜ் பண்ணது வேஸ்ட்டுன்னுவாங்க. ஆனா, நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு நம்ம தான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். சார் ஆக்சுவலி எல்லாரும் இதை ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நான் உங்களை அக்யூஸ் பண்ண விரும்பலை. உங்களே அறியாமல் உங்கள் மேலே ஒரு ஒரு அழுத்தம் வந்து திணிக்கப்படுது இந்த சமுதாயத்தில் ஊடகங்கள் மூலமாக. இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஒரு நல்ல பேரண்ட், ஃபினான்ஷியலாக நான் ஸ்டேபிளாக இருந்தால் தான் நான் ஒரு நல்ல அம்மா அப்பா, நான் ஃபிசிக்கலாக இருந்தால் மட்டும்தான் என் குழந்தைய வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வர்த்தக ரீதியாக வந்து இதை இன்னைக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. மெட்டர்னிட்டியாக இருக்கட்டும், பேரண்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாறிடுச்சு. ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ப்ரெக்னன்சிங்கிறது ஜிஹெச்க்கு போனாலும் பார்க்கலாம், ப்ரைவேட்டுக்கு போனாலும் பார்க்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் தான் நான் போய் பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியை செட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு பிளானிங் பிரச்சனை இல்லை, எங்க குழந்தை இல்லாம போயிருமோங்கிற ஒரு பயம்தான் பிரச்சனையே ஒழிய, சமூகம் வந்து உங்களை இந்த சமூகம் உங்களை எப்படி கணக்கிடுதுன்னா, உங்களுக்கு குழந்தை இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சா, அப்படி இல்லைன்னா இன்கம்ப்ளீட்டா பாக்குறாங்க. அதுவே தப்புன்னு நான் சொல்றேன். ஒரு குழந்தையோட நீங்க இருந்தாலும் சந்தோஷம் தான், இவங்க படிச்சு டாக்டரா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நீங்க ஏன் உங்க அம்மா அப்பா சொல்றத யோசிக்கிறீங்க, இல்ல அவங்க மாமனார் மாமியார் சொல்றத யோசிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சொல்றத யோசிக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க. இது தனிநபர் விருப்பம் கிடையாது சார். நம்ம இந்த மேடைக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆனா நீங்க யதார்த்த வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, காலையில எந்திரிச்சு அவங்க மூஞ்சில தான் முழிக்க வேண்டியது இருக்கு. காலையில இருந்து தன் ஹஸ்பண்டோட அம்மா கிட்ட பேச வேண்டியது இருக்கு, நாத்தனார்கிட்ட பேச இல்ல வேண்டியது அதான் இருக்கு. சார், இது தனிநபர் விருப்பம் இல்ல. இப்ப நீங்க காலங்காலமா ஒரு மனிதரை எப்படி நீங்க கணக்கிட்டு செய்வீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இருக்கா, கல்யாணம் இருக்கா, அவங்களுக்கு குழந்தை இல்லாம சமூகம் அவங்களை இது பண்ணுச்சுல, அது தப்பு. நான் சொசைட்டிக்காக குழந்தை கேட்கலையே, நான் எங்களுக்காக, அதாவது அதுதாங்க எனக்காக அந்த- என் இந்த ஹஸ்பண்டுக்காக குழந்தை ஆணாதிக்க கேட்கிறேன். சமூகம் பெண்களுக்கு உச்சகட்டமான ஒரு நிலை குழந்தை பெறுவதுதான் அப்படின்னு சொல்றது அவங்க சொன்ன இந்த அதே ஆணாதிக்க மலடின்னு- சமூகத்தோட வெற்றி. நீ ஏமா டாக்டர் ஆகல, நீ ஏமா கலெக்டர் ஆகல அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? ஆனா ஆண்கிட்ட கேட்பாங்க. நீ ஏமா இவ்வளவு சம்பாதிக்கணும் ஆண்கிட்ட கேட்பாங்க. ஆனா ஒரு பெண்ணுகிட்ட இந்த சமூகம் ஒரே கேள்விதான் கேட்கும், உனக்கு குழந்தை இருக்கா? இந்த பிளானிங் பண்ணாதனால யாருக்கு சார் அநீதி? பெண்களுக்கு தான் சார் அநீதி. எத்தனை பேரு அவங்களோட கனவுகளை, அவங்களோட லட்சியங்களை விட்டுட்டு வெறும் கிச்சன்ல இருக்காங்க சார். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? பிளானிங் இல்லாதான் காரணம். நீ உட்காந்து ஒரு நிமிஷம், இவங்க சொன்னாங்கல்ல 18 வயசுல எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவங்க பொண்ண 18 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? 16 வயசுல 17 வயசுல கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் 18 வயசு 21 வயசுக்கு மேலதான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுது. ஏன்னா இந்த சமூகம் குழந்தைய பெத்துக்கிறத மட்டும்தான் பாக்குதே ஒழிய அவங்களுடைய கனவுகளை, அவங்களோட லட்சியம் என்ன எதையுமே பார்க்காது. அதை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். சார், ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நாங்க பண்றது ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற ஃப்ரீடமாகவும் நான் பார்க்குறேன். ஆஸ் அ ஹஸ்பண்டாக நான் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என் மனைவிக்கு. ஆனால் எத்தனை பேர் அம்மாக்களாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், நம்மளுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லை சித்தியாக இருக்கட்டும், பெரியமாவாக இருக்கட்டும், கொடுத்துருக்கோமா? சோஷியல் ப்ரெஷருங்கிறத தாண்டி இங்கே மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஆணாதிக்க சமுதாயமாக இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்டு பெண்கள் இப்போ தான் விடுதலை பெற்று அவங்களுக்கான சம உரிமையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போயும் இந்த சமூகம் என்ன கேள்வி நோக்கி வைக்கிதுன்னா, ஒரு கணவனோ மனைவியும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெண்ணை நோக்கி மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கலைன்னா ஏன் பெற்றுக்கல, உனக்கு குறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆணை பார்த்து உனக்கு குறை இருக்காப்பா, நீ டாக்டர்கிட்ட போனியான்னு கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பெண்ணை நோக்கி தான் கேட்பாங்க, நீ டாக்டர்கிட்ட போனியா, செக் பண்ணியான்னு. அதை தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு டாக்டரை நான் பார்க்குறப்ப நார்மலாக கல்யாணம் ஆகி உடனே கருத்தரித்து அந்த ஃபாலோ பண்ணுற அந்த பெண்மணிக்கும், ஒரு பிளானிங் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ஆன பிறகு ஒரு பேபி ஃபார்ம் ஆகி அவங்க ப்ரெக்னென்சி எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆன்சைட்டி அதிகமாக இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும் ஒவ்வொருத்தரையும். அதே இந்த கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து எளிதாக எடுத்துக்குவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டெப்பு குழந்தை. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் அவங்கள ஒரு பெரிய தயார் நிலைக்கு பண்ணதுனாலே கட்டாயமா. எதிர்பார்ப்பும் ஆன்சைட்டினஸும் ஜாஸ்தி ஆயிடுது. இப்போ பேபி வேணான்னு பிளான் பண்ணி அவங்க வராங்க பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பாருங்களேன். தாம்பத்தியத்தையே அவாய்ட் பண்ணிடுவாங்க சார். அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே தள்ளி போட்டுறாங்க. தள்ளி போட்டுருவாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கப்பல் வராங்க, சொல்றாங்க நாங்கள் வந்து பேபி வேண்டாம் 3 இயர்ஸ்க்குன்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் நாங்கள் வச்சுக்கல. இப்போ 3 இயர்ஸ் கழிச்சு எங்கள் 2 பேருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இப்போ எங்களுக்கு பேபி வேணும், என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதுவுமே 100% வந்து கட்டாயமாக வந்து ஐவிஎஃப்ல வந்து பாசிட்டிவ் வரும்னு சொல்ல முடியாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 45 இல்லை ரொம்ப யங் ஏஜ்னா மேபி வி கேன் சே அப் டு ஒரு 70 வரைக்கும் கூட யங் ஏஜ்னா வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ நம்ம ரொம்ப போஸ்ட்போன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வாய்ப்புகள் வந்து அதிகமாகிடும்.
இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சிக்கல் வந்து நிறைய வர்றதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். ஐவிஎஃப் ப்ராசஸில் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் தான் சொல்கிறேன். எனக்கு ஏஜ் 31 ஆகுது. எனக்கு எக் ரிசர்வ் கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நாங்கள் ஐவிஎஃப் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். என்னையும் என் ஹஸ்பண்டையும் கவுன்சிலிங் உட்கார வைக்கிறாங்க. உன்னோட எக்கில் உனக்கு குழந்தை கிடைக்குது 25% தான் சான்ஸ். அதுவும் உன்னால் 1 டைம் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 eggs கலெக்ட் பண்ணுவோம். அடுத்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 eggs கலெக்ட் பண்ணுவோம். அப்படி நீ அதாவது ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 lakhs கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒரு 5 தடவையாச்சும் நீ பண்ணாதான் உன்னோட எக்ல இருந்து உன்னோட குழந்தைய கிடைக்கும்னு என்கிட்ட சொல்றாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு குழந்தை, நீ டோனர் எக் வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துல என்னால என்னோட குழந்தைய பர்த் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஃபீல், என்ன லைஃப் லாங் அந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவேன். அப்போ நீங்க வந்து முன்னாடியே நீங்க பிளான் பண்ணலையா? நீங்க 31 இயர்ஸ்ல எதுக்கு போறணும்? எனக்கு மேரேஜ் ஆனது 24 இயர்ஸ்ல. நான் 7 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆன்கோயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன். சரியான வயசுல தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்போ இருந்து ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்ணுறோம். எனக்கு 31 வயசு ஆயிடுச்சு. இப்போது எங்கிட்ட எக் ப்ரொடியூஸ் கம்மியாயிடுச்சு. நான் இப்போ டோனரை எதிர்நோக்கி நான் போக வேண்டிய சூழல் இருக்கும்போது உங்களுக்கும் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சயின்ஸை நாடி குழந்தை பெற்றுக்கலான்னு. சயின்ஸுமே எல்லாருக்கும் எல்லா உடம்புகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் அவங்க சொல்கிறாங்க.